கடந்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆட்சியில் பங்கு பெறாமலேயே திமுகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளித்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி துறை தலைவர் ரஞ்சன்குமார் தெரிவித்துள்ளார். சீபா ஆதித்தனாரின் 45வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்பி ரஞ்சன்குமார், பாமர மக்களிடமும் அரசியல் விழிப்புணர்வை எடுத்து சென்ற பெருமை சிபி ஆதித்தனாரையே சாரும் என அவர் தெரிவித்தார். 2006ல் 98 எம்எல்ஏக்கள் வச்சிட்டு இருக்கும் போது 34 எம்எல்ஏ கொடுத்து எந்தவித ஒரு சின்ன ஒரு பதவி ஆசையிலையும் எந்தவித ஒரு பங்களிப்பும் பெறாம அவங்களுக்கு ஆதரிச்சவங்க காங்கிரஸ் பெருமைக்குரியவர்களா. இதற்கிடையே அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூட்டணி கட்சிகளை தங்களுக்கு தேவையான போது நன்றாக பயன்படுத்திக் கொண்டு வெளியே எறியும் திமுக நன்றி உணர்ச்சியை பற்றி பேசுவதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மீது தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வந்தால் வரும் மக்களவை தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் பூஜ்ஜியத்தையே விடையாக தருவார்கள் என தெரிவித்தார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலித் சமூகத்தை சேர்ந்த 8 பேரை தனது அமைச்சரவையில் அமைச்சர்களாக்கியுள்ளதை சுட்டிக்காட்டி, இதுதான் உண்மையான சமூக நீதி என குறிப்பிட்டார்.